I would never cry to a song. Let's be honest. I am a Ambala mama. 1, 2, 1, 2, 3. யாரடி முத்தோடிலே கண் போகுதே தாபத்தேரிலே மண் வாழ்த்திடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே இன்றே கைகள் கோர்க்குதே காற்றோடுதான் போக பார்க்குதே சொல்லாமலே அபாரையே காதலாக்குதே. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே, நான் உங்கள் செய்யன் ராம் பேசுகிறேன். போன முறை காட் ஆஃப் வார் 1 பற்றியும் காட் ஆஃப் வார் 2 பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காட் ஆஃப் வார் 3 பற்றி தான் வீடியோ போடுவான் அப்படின்னு நினச்சிட்டிருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது வந்து காட் ஆஃப் வார் 1க்கு முன்னாடி நடந்த கதை. என்னென்னா கிரேட்டஸோட ஆரிஜினும் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா புண்டை. அவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், காட் ஆஃப் வார் அசசினும் காட் ஆஃப் வார் சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸ், மொத்தம் இந்த 3 கதையும் ஒன்றா கவர் பண்ணுறாங்க. தனித்தனியாக போட்டால் வியூஸ் வரும்னா லென்த் வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன். ஆனால் இப்படியே கவர் பண்ணிடலாம், எதுக்கு போட்டு சல்ல பண்ணிங்க அப்படின்ட்டு. காட் ஆஃப் வார் 1க்கு முன்னாடி நடந்தது காட் ஆஃப் வார் 0.5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கதை கேட்க ரெடியாடா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கதை கேட்க ரெடியாடா. கிரேட்டஸை பற்றி பார்க்கணும்னா முதல்ல கிரேட்டஸோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். கிரேட்டஸும் மற்றவங்க மாதிரி குழந்தையா இருக்கும் போது தான் போடணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிரேட்டஸ் ஒரு ஸ்பார்டன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த காலத்தில் ஸ்பார்டனாக ஒரு குழந்தைய வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பிறகுற எல்லா குழந்தையும் அவங்க வாரியராக தான் ஆக்கணுன்ட்டு எல்லா குழந்தையும் ஸ்ட்ராங் ஆகணும், ஃபிட் ஆகணும்னு பார்க்குவாங்க. ஒருவேளை அவங்க ஃபிட்டாக இல்லை அப்படின்னா வீக்கான சொல்கிறவங்களாம் கேஜில் போட்டு அடிச்சு ஒரு மவுண்டனில் கொண்டு போய் விட்ருவானுங்க. அந்த மலையில் பனி பிரதேசம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஓனாய்ங்க தொல்லை, பல மிருகங்களோட தொல்லைலாம் இருக்கும். அங்கே போய் விட்டாங்கன்னா அங்கே பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கிரேட்டோஸும் கொண்டு போய் விட்றாங்க. ஆனால் கிரேட்டோஸ் வந்து அங்கே சமாளிச்சுட்டு அங்கே சர்வைவ் ஆகிட்டு மறுபடியும் வந்துடுறான். கிரேட்டோஸ்க்கு ஒரு தம்பி இருக்குவான், அவன் பேர் டீமோஸ். ஆனால் கிரேட்டோஸ் வந்து வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி அவன் தம்பியால் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் கிரேட்டோஸ் என்ன பண்ணுவான், அவன் தம்பிக்கு விடாமல் ட்ரைனிங் கொடுத்துனே இருக்குவான். அட்ரா புட்ரா அப்படின்ட்டு அவனை டார்ச்சர் பண்ணே இருக்குவான். ஆனால் அவனுக்கு பாசம் இருக்குது, ஆனாலும் அவன் வந்து அவனை ஒரு வீரனாகணும் அப்படின்னு போராடினே இருக்கும். இந்த மாதிரி அவன் தம்பிக்கு ஒரு நாள் அவன் ட்ரைனிங் கொடுத்துனுக்கும்போது அத்தீனாவும் ஏரிஸும் வந்து அவன் சிட்டியை அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பண்ணுங்கிறப்ப அவன் தம்பியை தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. என்னடா என் தம்பியை தூக்கிட்டு போறியா அப்படின்ட்டு கிரேட்டோஸ் வெறியாகி ஏரிஸே அடிக்க போகிறான். இன்னைக்கு அடிக்கிற அடியில் அவங்க அத்தா அம்மாவில் ஓக்கவங்க அத்தா வெளியே போடா புல்லு இருக்கு கூதியா. ஏரிஸ் வந்து சாமி உங்களுக்கே தெரியும், ஒரே அடி தான் பையனுக்கு கண்ணு வீங்கிருச்சு, கண்ணில் ஒரு கோடு விழுந்துடும். அப்போ விழுந்த கோடு தான் கிரேட்டோஸ்க்கு இப்போ வரையும் அந்த கண்ணில் தையல் இருக்கிறது. ஏரிஸ் அந்த மாதிரி அடிச்சு போட்டதுக்கப்புறம் கிரேட்டோஸை சாவடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அத்தீனா வந்து அவனை தடுத்துடுறான். நமக்கு தேவையான குழந்தை தான் அடிச்சிச்சு, உன்னையே அவனை சாவடிக்க போறா அப்படின்னு அத்தீனா சொல்கிறா. அப்புறம் ஏரிஸ் வந்து கிரேட்டோஸை பணம் போட்டுன்னு விட்டுட்டு போயிடுறான். இதில் என்ன பிரச்சனைனா கிரேட்டஸ் வந்து தான் கண்ணு முன்னாடியே தன் தம்பியை கூட்டு போகிறாங்களே அப்படின்றத பார்த்துட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு உக்காந்துக்குவான். ஒட்டி வந்த சொந்த முன்னு ஓரம் போனதே, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே, பச்சை நெல்லு நாட்டு இப்போ பாசியானதே, அப்போ நடந்த ஒரு சின்ன ட்ராமடைஸ் தான் கிரேட்டோஸை இப்போ வரையும் ஒரு மிகப்பெரிய வாரியராக ஆகணும் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் பண்ணினே இருக்குது. அத்தீனாவும் ஏரிஸும் ஏன் அந்த டீமோஸை தூக்கிட்டு போக பார்க்குறாங்கன்னா, காட்ஸுக்கும் டைட்டன்ஸுக்கும் நடந்த சண்டைக்கு அப்புறம் ஜூஸ்கிட்ட வந்து ஒரு ஆரக்கல் சொல்லிருப்பாங்க. உன்னோட பையனால் தான் உனக்கு சாவு வரும், அவனோட பிறப்புலேருந்து அவனுக்கு ஒரு மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உன் பையன் ஒரு மார்ட்டலாக தான் இருக்குவான், அவன் ஒரு கடவுள் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜூஸ் வந்து அத்தீனாவையும் ஏரிஸையும் அனுப்பி விட்டுக்குவான். அதுக்கப்புறமா தான் டீமோஸ் கிட்ட அந்த பர்த் மார்க் இருக்குன்ட்டு அவங்க 2 பேரும் அவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. கிரேட்டோஸ்க்கு ரொம்ப வருத்தமாயிரும், தான் கண்ணு முன்னாடியே தான் தம்பியை கூப்பிட்டு போகிறாங்களே, நம்மளால் அதை தடுக்க முடியல அப்படின்ட்டு அவன் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் கொடூரமான ஒரு வீரனாக மாறுவான். அவனோட தம்பி மேலே அவன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தானா அவனை வாழ்நாள் மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக அவன்கிட்ட இருக்கிற அதே பர்த் மார்க்கை அவன் உடம்பு பூரா டேட்டூ அடிச்சிருவான். அப்போ இருந்தால் கிரேட்டோஸ் கிட்ட அந்த மாசான டேட்டூ இருக்கும். இந்த மாதிரி தன் தம்பியை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால கிரேட்டோஸ் வந்து ட்ராமடைஸ் ஆகிட்டு பாருல. அதனால் அவன் வந்து இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாத, யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு வீரனாக அவனுன்ட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணுவான். ஸ்பார்டன் ஆர்மியில் சேர்ந்துருவான். கிரேட்டோஸ் வந்து அவன் செத்துட்டான்னு நினச்சி தான் அந்த மார்க்கெலாம் அவன் உடம்புறா போட்டுக்குவான். ஆனால் உண்மை என்னென்னா காட் ஆஃப் டெத்து வந்து தேனட்டோஸ் இருக்காங்களா, அவனுக்கு கீழே தான் அவன் தம்பியை வச்சுட்டுப்பாங்க. அவன் வந்து பல வருஷம் டீமோஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அவனை போட்டு ஒரு செயினில் கட்டி விட்ருவாங்க. தான் அண்ணன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணினே இருக்குவான். ஆனால் அவன் வெயிட் பண்ணதெல்லாம் வீணாக போயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை பார்க்குவான் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்போது ஒரு வெறியோடு தான் இருக்குவான், அவனை பார்த்து அவனை அடித்து சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி. டீமோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பகை அவன் மைண்ட்லேயே இருக்கும். ஓகே, அதோட அந்த பார்ட் முடியுது.
Several long days later. கிரேட்டஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பார்ட்டா ஆர்மியில் வேலை செஞ்சு நிற்கும்போது அவனுக்கு வந்து லிசாண்ட்ரான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஆகுது. அவன் ஆயிருந்தான் நிறைய பொண்ணுக்கிட்ட படுத்திருந்தாலும் என்ன என்ன எழவி அது இவகிட்ட படுக்கும்போது மட்டும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சுன்னுக்குறான். அண்ணன் தெரியல யாரு பத்மபா ரவி 4 பேர் போடுறாரு பாத்து ரைட் சீஸ் வர போது டாக்டர் கொண்டு செக் பண்றா. அந்த டிஃப்ரெண்ட் என்னடானா அது வந்து லவ் தான், வேற எதுவும் கிடையாது. அவள் கிடச்சதுக்கு அப்புறம் அவன் லைஃபே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பொண்ணு. பிறந்த உடனே அந்த பிரசவம் பார்த்தவ வந்து சொல்கிறா, இந்த குழந்தைக்கு நோய் இருக்குது, இது உடனே நம்ம சாவடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு. கர்ஸ்டு பை த காட்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஸ்பார்டனில் பொறுத்த வரையும் ஒரு குழந்தை ஊனமாவோ ஒரு நோயோடையோ பிறந்தா அதை உடனே சாவடிச்சிடணும் அப்படின்றது தான் ரூலாக இருக்கும். கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்பக்களி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி. அந்த ஹீலர் வந்து அந்த குழந்தைய சாவடிக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ கிரேட்டோஸோட ஒய்ஃப் வந்து அவங்கள தடுங்க, அது நம்ம குழந்தை, அதை சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டோஸும் வந்து அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பொண்டாட்டி சொல்கிறதுனால அதை தடுக்க பார்க்குறாரு. அப்போ அந்த ஹீலர் சொல்கிறாங்க, இதுதான் வந்து ஸ்பார்டன்ஸோட ரூல். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி நோய் இருந்தால் அவங்கள சாவடிக்கு தான் போடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஹீலர் சொல்கிறாங்க, இது க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பார்டன் சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க. உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி நோய் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த கிரேட்டஸோட ஒய்ஃப் வந்து எப்படியாச்சும் நம்ம குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. கிரேட்டஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என் குழந்தைய காப்பாற்றுறேன், அவளுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி என் குழந்தைய க்யூர் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஸ்பார்டன் ஆர்மியில் மறுபடியும் எந்த குழந்தையும் பிறக்காது, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்பார்டன் ஆர்மி இன்னும் கொஞ்சம் வலிமையடையும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஸ்பார்டன் சோல்ஜர்ஸும் நீ சொல்கிறது ஒரு வகையில் வாஸ்தவம் தான் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க, பௌர்ணமிக்குள்ளே இது க்யூர் பண்ணுற வழியை கண்டுபிடிங்க, இல்லைனா அவங்க குழந்தைய நாங்கள் சாவடிச்சிடும் அப்படின்றாங்க. கிரேட்டஸும் வேறு வழி இல்லாமல் அந்த ஹீலரை போய் பார்க்க போகிறான். அந்த ஹீலர் வந்து கிரேட்டஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறா. இந்த தோல் நோயிலேருந்து எங்கள் குழந்தைய எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். நீ உங்கள் குழந்தைய காப்பாற்றினா உனக்கு வந்து ஆம்ப்ரோஜே தேவை. அந்த ஆம்ப்ரோஜை வந்து ஆஸ்க்லீபியோஸ். அதுக்கு அந்த ஹீலர் ஒரு விளக்கு பிடிச்சி இந்த விளக்கு பின்னாடியே போ, அது உனக்கு வழிகாட்டும் அப்படின்றாங்க. கிரேட்டஸும் அந்த விளக்கு பின்னாடியே போகிறான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் திடீர்னு பார்த்தா ஏரிஸை காமிக்கிறாங்க. இவன் தான் என்னோட சாம்பியன் அப்படின்னு ஏரிஸ் சொல்கிறான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒலிம்பஸோட காட்ஸ்லாம் வந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவனை வந்து இந்த மாதிரி ஆம்ப்ரோஜை தேடி வர வைக்கிறாங்க. இது வந்து ஒரு போட்டி மாதிரி நடத்துகிறாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்னங்கடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸோட குழந்தைக்கு க்யூர் ஆகாத ஒரு நோய் வந்துச்சுல, அந்த தோல் நோய் வரதுக்கு காரணமே ஏரிஸ் தான். என்னங்கடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏடிஸ் அவங்க ஆளை காமிக்கிறான். அவங்க ஆள் யாருறான்னா பர்பேரியன் கிங் ஆல்ட்ரிக். ஆல்ட்ரிக் ஏன்டா ஆம்ப்ரோஜாவை தேடி வரான் அப்படின்னா, அவங்க அப்பனுக்கு வந்து ஏடிஸ் ஒரு நோயை கொடுத்துருவோம். அவங்க அப்பன் டெத் பெட்டில் இருக்கும், அதனால அவங்க அப்பனை காப்பாற்றுறதுக்காக ஆம்ப்ரோஜாவை தேடி வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காடும் ஒவ்வொரு சாம்பியன் வச்சுருக்கிறாங்க. ஆர்டிமஸ், ஈலியஸ், எர்மிஸு, பொசைடனு, ஹேட்ஸு, அப்புறம் ஏரிஸு. ஏரிஸோட ஆள் தான் நம்ம ஆள் கிரேட்டோஸ். கிரேட்டோஸை வந்து ஏரிஸ் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறான். இவங்கிட்ட ஏதோ ஒரு ஒளி தெரியுது அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணுறான். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். அதனால தான் ஏரிஸ் வந்து கிரேட்டோஸை செலக்ட் பண்ணுறான். இந்த மாதிரி நடக்கிற போரில் கிரேட்டோஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். அது வந்து ஒரு படகுல நடக்கிற ஃபைட்டு. அதில் வந்து பொசைடனோட ஆளுங்களை கிரேட்டோஸ் போட்டு தள்ளிட்டுக்கப்புறம் பொசைடன் வந்து ஒரு பெரிய சுனாமி மாதிரி அனுப்பி விட்றாங்க. கீழே வந்து பெரிய சர்பண்ட்லாம் வருது. அந்த மாதிரிலாம் வந்து அவன் அட்டாக் பண்ணுவான். அதெல்லாம் பீட் பண்ணி வந்து பர்பேரியன் கிங்கை ஃபைனலாக ஃபைட் அடிக்கும். பர்பேரியன் கிங்கை கிரேட்டோஸ் அடிச்சு போட்டுக்கப்புறம் அந்த ஆம்ப்ரோஜாவை அவன் கையில் எடுத்துருவான். அப்போ தான் பர்பேரியன் கிங்கே பார்க்க ஆரம்பிக்கும். தான் அப்பனை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு கிரேட்டோஸ் தான் காரணம் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே அந்த வஞ்சம் இருந்துனே இருக்கும். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? இருந்தாலும் கிரேட்டோஸ் அந்த ஆம்ப்ரோஜாவை காப்பாற்றிட்டு அவன் புள்ளையும் போய் காப்பாற்ற போயிடுவான். ஏரிஸ் ஜெயிச்சிருவான். அந்த சாம்பியன் போட்டியில் ஏரிஸோட ஆள் தானே கிரேட்டோஸு. அதனால் கிரேட்டோஸ் ஜெயிச்சனாலே ஏரிஸ் ஜெயிச்சிருவான். இப்படியாக அவங்க வீடு வந்து நல்லா நார்மலுக்கு ஆகுது. கிரேட்டோஸோட லைஃப் ஸ்மூத்தாக போகுது. கிரேட்டோஸ் தான் குழந்தைக்கு அன்பு, பண்பு, பாசம் எல்லாத்தையும் போட்டு ஊட்டி வளர்க்குறான். அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் ஜாலியாக வாழ்ந்துன்னு இருக்கான். தான் குழந்தைக்கு அவன் கையாலே அவன் ஒரு ஃப்ளூட்டை செஞ்சு கொடுக்குறான், பிபி மாதிரி. அந்த புள்ள ஜாலியாக அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருக்குது. இப்படியாக நாட்கள் கடக்குது. கிரேட்டோஸுக்கு வந்து ஒரு வெறி பிடித்த ஸ்பார்டன் அப்படின்றதுனால அவன் போகிற வர சிட்டியெல்லாம் அட்டாக் பண்ணுறான். நார்மலாக ஒரு 50 பேர் வச்சிருந்த ஸ்குவாடை 1000 பேராக மாற்றுறான். ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருந்தும்
அவனுக்கு வந்து அந்த வெறி வந்து அடங்கவே இல்லை. எத்தனை பேரை சாவடிச்சாலும் அவனுக்கு வெறியாகவே இருக்குது. அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்குறா, என்னடா இப்படி போகிற வர இடத்துல சண்டைக்கு போயின்னே இருக்கிறியே, உனக்கு ஒரு முடிவே இல்லையா, ஒரு எண்டே இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு கிரேட்டோஸ் வந்து பை த க்ளோரி ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்றான். நீ ஒன்றும் ஸ்பார்ட்டாகலாம் பண்ணல, உனக்காக தான் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கிரேட்டோஸ் கேட்கல. மொத்தமாக கண்ணுக்கு படுற இடம் பூரா அட்டாக் பண்ணே இருக்கான். இந்த மாதிரி பயங்கரமாக அவன் ஸ்குவாட் ஆகிட்டதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து இவனே பீட் பண்ணுற அளவு ஒரு பெரிய ஸ்குவாடு வருது. யாரா அவனு பார்த்தா பர்பேரியன் கிங்கு. என் அப்பனை சாவடிச்சதுக்கு ஒன்று பழிவாங்க வர போகிறான் அப்படின்ட்டு தூக்கிட்டு ஒரு பயங்கரமாக ஆயிரக்கணக்கான பர்பேரியன்ஸை கூப்பிட்டு வந்துடும். நம்மளால் ஸ்பார்ட்னா இருந்தாலும் நம்ம ஆளுகிட்ட ஸ்குவாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆளுங்க கம்மியாக இருந்தாலும் ஸ்பார்டன்ஸை விட அவங்க பயங்கரமாக அடித்து சாவடிச்சு ஸ்பார்டன் சோல்ஜர்ஸ்லாம் போட்டு தள்ளி கடைசியில் பர்பேரியன் கிங் கிரேட்டோஸே மண்டி போட வச்சிட்றான். மண்டி போட வச்சு அவன் மண்டியில் வந்து அந்த சுற்றியில் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அந்த டைம் கிரேட்டோஸ் வாயை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் ஏரிஸை கூப்பிட்றான். அவனும் கான்ட்ராக்ட் போடுறானுங்க. நான் வந்து என் சோலே உனக்கு கொடுக்குறேன், என்னோடய வாழ்க்கையே உனக்கு தான், நீ வந்து இந்த பர்பேரியன் ஆர்மி அழிச்சிரு அப்படின்றான். சரி நல்ல டீலாக இருக்குதே, இதுக்காக தாண்டா நான் காத்திருந்தேன் அப்படின்ட்டு மொத்த பர்பேரியன் கிங் ஆர்மியும் போட்டு தள்ளிட்டு ஏடிஸோட பாதாளத்தில் உருவாக்கப்பட்ட பிளேடு ஒன்றத்தை கிரேட்டோஸ் கொடுக்குறான். என்னடா பிளேடு அப்படின்னா அதுதான் பிளேட்ஸ் ஆஃப் கேயோஸ். அதில் இருக்கிற 2 சங்கிலியால் அவனை கட்டி போடுறான். அந்த சங்கிலி 2 அவன் தசையோட கனெக்ட் ஆகுது. அவன் கையை தீச்சிட்டு அவன் கை 2த்துலேயும் அது ஒட்டிக்குது. அந்த கத்தியை யூஸ் பண்ணி பர்பேரியன் கிங் தலையை வெட்டி தள்ளுறான் நம்பாள் கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் தன்னை ஏரிஸ் கிட்ட அடிமையாக கொடுத்துட்டுக்கு அப்புறம் ஏரிஸ் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறான். அவன் கை காட்டுற எல்லாத்தையும் சாவடிக்கிறான், திருப்பி எந்த கேள்வியுமே கேட்காம. அப்படி நாட்கள் போயிடுக்கிறப்ப கிரேட்டோஸ் ஒரு சிட்டியை அட்டாக் பண்ண சொல்கிறான். ஏரிஸ் வந்து அத்தினாவோட கோயில் இருக்கிற ஒரு வில்லேஜை நீ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். கிரேட்டோஸ் தன்னோட ஸ்பார்டன் ஆர்மியை கூப்பிட்டு போயிட்டு அத்தினாவை கும்புற இந்த வில்லேஜை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த எல்லா இடத்தையும் நெருப்பு போட்டு எரிக்கிறான். போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அவன் கோயிலுக்குள்ளே போகிறப்ப வெளியே இருக்கிற ஆறுகள் வந்து உள்ளே போகாத உள்ள பயங்கரமான டேஞ்சர் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்மளால் அதெல்லாம் கண்டுக்காமல் உள்ளே போகிறான். உள்ளே போய் கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்னசென்ட் பீப்புளையும் சாவடிக்கிறான், வெட்டி வீசுறான். எல்லாரும் பறகுறானுங்க அந்தந்த பக்கம். என்னடா வேணும்? கடைசீட்டில் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு கடைசி 2 பேர் மட்டும்தாங்க. அவங்களையும் போட்டு தள்ளிட்டு எட்டி பார்த்தா கடைசீட்டில் அவன் பொண்டாட்டியும் புள்ளையும் அவன் கையாலே சாவடிச்சிட்றான். தான் பொண்டாட்டி புள்ளையும் நானே சாவடிச்சிட்டேனே, என் ஃபேமிலியை நானே இல்லாமல் ஆகிட்டேனேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இவங்க தான் ஸ்பார்ட்டாலுக்கு வேண்டிய ஆளுங்களாச்சு, இவங்க எப்படா இங்கே வந்தாங்க அப்படின்னு கிரேட்டோஸ்க்கு பயங்கரமான ஒரு டவுட்டு. அப்படியே பார்த்தா ஏரிஸ் டிவியில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். நான் தாண்டா இவங்களை கொண்டு வந்து விட்டேன், நீ ஒரு முழுமையான வீரன் ஆகணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி, உனக்கு குடும்பம் குட்டி இல்லைனா தான் நீ முழுமையான ஒரு வீரனாகுவ அப்படின்றான். ஆட லூசு புண்டை அப்படின்ட்டு கிரேட்டோஸ் பயங்கர வருத்தத்தில் இருக்கும். கிரேட்டோஸ் அந்த கோயிலே அந்த பொண்டாட்டி புள்ளையும் எரிகிறான். வெளியே வந்து பார்த்தா அந்த அத்தினா கோயிலோட ஆரக்கல் வந்து கிரேட்டோஸ்க்கு ஒரு சாபம் கொடுக்குறான். நான் அவ்வளோ சொல்லியும் கூதி கொழுப்பாக உள்ளே போனேன்ல, இனிமேல் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சாம்பல் உன் உடம்பு ஃபுல்லாக இருந்துனே இருக்கும், அது எப்பயுமே உன்னை விட்டு போகாது அப்படின்றாங்க. அப்போ தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா உருவாக்கப்படுகிறான். Few people cried. Most people were silent. Now I am become death, the destroyer of worlds. என்னை மன்னிச்சிருங்க நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி என்னால் ஃபுல்லாக வீடியோ போட முடியல. அது வந்து நான் பேசி வச்சதே 1 ஹவருக்கு மேலே இருக்குது. என்னால் வந்து அதை கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக பண்ண முடியல. சரின்ட்டு தேவையில்லாத வம்பு போட்டு பிரித்து தனித்தனி போர்ஷனாகவே போடலாம். இது வந்து 2010 காமிக்ஸ்லேருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் அங்கங்கே போர்ஷனாக கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாலேருந்து எடுத்த சீன்லாம் இதில் இருக்குது. அடுத்த வீடியோ வந்து அசென்ஷன் போவோம். அசென்ஷனுக்கு அப்புறம் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் போவோம். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். கிரேட்டோஸ் அவங்க ஃபேமிலியை வந்து அவன் இழந்துட்டான், அதோட இந்த கதை முடியுது. அடுத்து வந்து அசென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. 1 ஹவர் 2 ஹவர்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு எடிட்டை முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வீக் ஆகுது. 20 நிமிஷம் வீடியோனா அது 1 வீக் மேலே ஆகுது. 10 நிமிஷம் வீடியோவுக்கு 1 வீக் ஆகுது. சரி, அடுத்த வீடியோ முடிஞ்சாலும் சீக்கிரமாக போடுறோம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.